இதை காட்டு விசில் நோஸ் ரெட் இந்த இருக்குது. இதுதான் மீன் விசில் நோஸ் ரெட். அந்த அன்றைக்கி பாருங்க, இது வந்து அதுதான் இந்த கேவ்னு சொல்கிறாங்க. பாருங்க கையை காட்டும். அந்த இஞ்சால ஒரு கேவ் இருக்குது இந்த ஆஸ் கலரில். அது தெரியுது. இதுக்குள்ளே தான் முட்டை போடுவார். எக் போட்ட உடனே அதை நாங்கள் திரும்ப எடுப்போம். இங்கே பாருங்க அப்படி எடுத்து இது வந்து எக் டம்ளர்னு சொல்கிறது. இதுக்குள்ளே தான் முட்டையை வைப்போம். வச்ச அப்புறம் இங்கே பாருங்க குஞ்சு பொரிச்சிட்டுது. இதுக்குள்ளே முட்டையை வச்சு இப்படியே தான் ஒடிச்சிசன் எல்லாம் கொடுத்து இப்படியே இதில் அதே தண்ணியில் எங்கே பேரண்ட்ஸ் இருக்கோ அதே தண்ணிக்குள்ளே போட்டு விட்ருவோம். அது ஒரு வாரம் மேக்ஸிமம் 1 வீக்கில் எல்லா குஞ்சுகளும் பொரிச்சிடும். 1 வீக் கூட தேவையில்லை, 5 நாளில் பொரிச்சிடும். பொரிச்ச அப்புறம் அப்படியே விட்டுருவோம். ஏண்டா வீட்டை வயிற்றில் முட்டை அப்படியே இருக்குங்க, மஞ்சள் கறி இருக்கும். அப்போ வந்து ஒரு வாரம் 5 நாள் அப்படியே இதில் விடுறது. விட்டால் அவை எல்லாம் நல்லா பாருங்கள் எல்லாம் இப்போ ஓகே மீன் மாதிரி உருவத்து வந்துருக்கோம். முதல்ல வயிற்றில் முட்டை இருக்கும். அப்போ இப்போ ஓகே அப்படி வந்த பிறகு ஒரு வாரம் ஆச்சா. இப்போ இதை மாற்ற போகிறோம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். இதுக்கு இதை வந்து அதில் வளர வைக்கிறது. திரும்ப இதில் ஒரு மாதம் வளரும். அதை இதுக்குள்ளே அதை செட் பண்ணி அதே தண்ணியிலேயே செட் பண்ணி அப்படியே இதுக்கு தண்ணி போட்டு இதுக்குள்ளே செட் பண்ணிவிட்டு அப்படியே இதை எடுத்து இதுக்கு மூவ் பண்ண போகிறோம். இதுக்கு மாற்ற போகிறோம். பாருங்கள் அப்படி செய்கிறாங்க. அப்படியே எடுத்து வாங்க இப்படியே எடுத்து இதுக்கு இந்த பாருங்க இந்த குஞ்சுகளை பாருங்கள். இந்த அப்படி நிற்கும் எத்தனை கொஞ்சம் அப்படி மோதம் கரடை நிறுத்திக்கிட்டே இருக்கும். அவரை அப்படியே இதுக்குள்ளே மாற்றி இதையே விட போகிறோம். அப்படியே 1 செகண்ட். இது வந்து அடையில அவருக்கு இல்லை ஃபில்டர். இது பாருங்க குஞ்சுகளை அப்படியே மாற்றி இதுக்குள்ளே இறக்க போகிறோம். இங்கே விட்டுங்க. ஓகே இங்கே பாருங்க குஞ்சுகளை அப்படியே இதுக்குள்ள விட போகிறோம். குஞ்சுகளை அப்படியே இதுக்கு ஆன்சர் பண்ணுவோம். அவ்வளோதான். குஞ்செல்லாம் இருக்க மாற்றி இப்படியே இதில் ரெண்டு வளர்ந்து இதில் ஒரு மாதம் வளர்ந்தா பிறகு நாங்கள் அப்படியே இதை மாற்றி வேறு சின்ன தொட்டி ஒரு அடி தொட்டிக்கு இதை மாற்றுவோம். மாற்றி அப்புறம் அப்படியே வளர்த்து ஒரு 3 மாதம் கழித்து இது விற்பனைக்கு போகும், சேல்ஸுக்கு போகும். ஒரு 3 இன்ச்சு வளர்ந்தா பிறகு 3 சென்டிமீட்டர் வளர்ந்தது பிறகு இது சேல்ஸுக்கு போகும். ஓகே, பாய் பாய்.